லோகேஷ் கனகராஜ் கூலி படத்துக்கு பிறகு கைதி 2 டைரக்ட் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனா இப்போ அல்லு அர்ஜுன் கூட கூட்டணி அமைக்க போறதா அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, லோகேஷ் கனகராஜ் கைதி படத்துக்கு அப்புறமா மாஸ்டர், விக்ரம், லியோ, கூலி அப்படின்னு தன்னோட மார்க்கெட்டை பெருசா உயர்த்திக்கிட்டாரு. இப்ப கைதி 2 டைரக்ட் பண்றதுக்கு கூலி படத்துல வாங்கின மாதிரியே 50 கோடி சம்பளத்தை கைதி ப்ரொடியூசர் கிட்ட கேட்டிருக்காராம். ஆனா கூலி படமும் ஒரு பெரிய பட்ஜெட் படம், ஆனா கைதி 2 ஒரு மீடியம் பட்ஜெட் படம் தான். சோ அவ்வளவு சம்பளம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கைதி ப்ரொடியூசர் சொல்லவே கைதி 2 நிலுவையிலேயே இருக்கான். ஆனா தெலுங்கு சைட்ல மைத்ரி மூவி மேக்கர்ஸ் அல்லு அர்ஜுனை வச்சு இயக்கிற படத்துக்கு 75 கோடி சம்பளம் கொடுக்கறதா லோகேஷ் கனகராஜ கூப்பிட்டு இருக்காங்க. லோகேஷும் ஹைதராபாத்துக்கு போய் கதை சொல்லி ஓகே பண்ணிருக்காரு. அல்லு அர்ஜுன் புஷ்பா 2 படத்துக்கு அப்புறமா மிகப்பெரிய பேன் இண்டியா மார்க்கெட்டை வச்சிருக்காரு. சோ அல்லு அர்ஜுன் கூட படம் பண்ணினா தன்னோட மார்க்கெட்டும் உயரும் அப்படின்னு சொல்லிட்டு லோகேஷ் கனகராஜ் யோசிச்சாரோ என்னவோ. சேம் அட்லி கூட ஜவான்ல 1000 கோடி அடிச்சிட்டு அல்லு அர்ஜுன் கூட 800 கோடி பட்ஜெட்ல ஒரு படம் பண்றாரு. இப்ப எல்லா தமிழ் ஃபேன்ஸோட கேள்வி என்னன்னா, ஏன் தமிழ் ஆக்டர்ஸ் கூட படம் பண்ண மாட்டாங்க டாப் இயக்குனர்கள் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. தளபதி அரசியலுக்கு போயிடுறாரு, இல்லனா அட்லி, லோக்கி அப்படின்னு சொல்லிட்டு தளபதி பாய்ஸ் படம் பண்ணிருப்பாங்களோ என்னவோ. ஆனா தளபதியோட பயணம் முடிஞ்சிருச்சு. ஆனா தலைவர் எப்போல இருந்தோ பேன் இண்டியா மார்க்கெட்டை வச்சிருக்காரு. பேன் இண்டியா கிரவுட் புல், ஓப்பனிங், மாஸ் ஃபேன் பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா தலைவர் இப்போ எல்லா விதமான ஜர்னருக்கும் சூட் ஆவாரா அப்படின்றது கேள்விக்குறிதான். அதாவது எல்லா விதமான கதைக்களத்துக்கும் சூட் ஆவாரா அப்படின்றது. ஜெயிலர் மாசிவான சக்சஸா இருந்தாலும் நார்த்ல பெரிய இம்பாக்ட கிரியேட் பண்ணல. கூலில கூட பேன் இண்டியா ஸ்டார் கேஸ்ட் இருந்துமே கதையில ஒரு ஸ்ட்ராங்கான பிடிப்பு இல்லாம சுமாரா முடிஞ்சது. சோ தலைவர் வந்து ஜெயிலர் படம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பொழுதுபோக்கா நல்லா என்டர்டைனிங்கா படம் பண்ணலாம்னு சொல்லிட்டு சிபித் சக்கரவர்த்தி கூட படம் பண்றாரு. சரி, டாப் இயக்குனர்கள் எல்லாமே சூர்யாவை வச்சு பண்ணலாமே, சூர்யா ஒரு நல்ல வெர்சடைல் ஆக்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கங்குவா படத்துக்கு அப்புறமா சூர்யா மீடியம் பட்ஜெட் படங்கள்ல தான் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. தெலுங்குல டாப் நடிகர்கள் எல்லாருமே பேன் இண்டியா வெற்றியை பதிச்சிருக்காங்க. சோ தைரியமா பேன் இண்டியா மார்க்கெட்டை நம்பி தெலுங்கு ப்ரொடியூசர்ஸ் தெலுங்கு நடிகர்களை வச்சு படம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் டைரக்டர்ஸை அப்ரோச் பண்றாங்க. நெல்சன் திலீப் குமார் கூட ஜெயிலர் 2 படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா தெலுங்கு நடிகர் ஜூனியர் என்டிஆர் கூட கூட்டணி அமைக்க போறதா ஒரு பேச்சுவார்த்தை நடந்துட்டு வருது. சோ இப்ப நம்ம தமிழ் சினிமால இருந்து அடுத்த மிகப்பெரிய பட்ஜெட் படங்கள் எதுன்னு பார்த்தா ரெண்டே தான். ஒன்னு தலைவரோட ஜெயிலர் 2, இன்னொன்னு தளபதியோட ஜனநாயகன். ஜெயிலர் 2 படத்துல இந்தியாவில் இருக்க எல்லா திரையுலகத்தில இருந்தும் டாப் நடிகர்களை பயன்படுத்தி இருக்காங்க. சோ ஜெயிலர் 2 கிளிக் ஆச்சுன்னா 1000 கோடி அடிக்க வாய்ப்பு இருக்கு.